வெல்கம் டு ஈஸி மேக்ஸ். இன்னைக்கு 10th மேக்ஸ் சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 1.5ல 9 சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? லெட் எஃப் ஈக்குவல் டு -1,3 0, -1 2, -9 be a linear function சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் z into z ஃபைண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லீனியர் ஃபங்க்ஷன்ஸு ஈக்குவேஷன் என்னதுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு -1 எடுக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது 3ஆ. ஸோ இந்த ரெண்டையும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா 3 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு -1 ப்ளஸ் பி ஈக்குவல் டு -ஏயா. ஸோ இது -a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 3 போட்டுக்கலாமா? -a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 3. ஸோ இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்னது 0, -1. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -1 எடுத்துட்டுனா என்ன வரும்? -1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 0 ப்ளஸ் பியா. ஸோ பியோட வேல்யூ கிடச்சிருமா? 0 ப்ளஸ் ஏ இன்ட்டு 0 0 0 ப்ளஸ் பி ஈக்குவல் டு -1. therefore பி ஈக்குவல் டு -1. ஸோ பி ஈக்குவல் டு -1 ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏவோட வேல்யூ கிடைக்குமா? என்னது? -a மைனஸ் பி இருக்கிற இடத்துல -1 போட்டுறாங்க. ஸோ -a -1 ஈக்குவல் டு 3, -a ஈக்குவல் டு இந்த -1 இந்த சைடு வரும்போது +1 ஆகுமா? 3 + 1 ஈக்குவல் டு 4. therefore -a ஈக்குவல் டு 4ஆ? a ஈக்குவல் டு என்ன வரும்? -4. ஸோ இது கரெக்டாங்கிறது ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு வேல்யூவையும் இது எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ என்ன கிடைக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4 - 4x ப்ளஸ் -1. பி வந்து -1. ஸோ இது எப்படி இல்லைனா 4x -1 எழுதலாம். இது கரெக்டாங்கிறத பார்க்கலான்னா இந்த வேல்யூ கிடைக்கணும். எக்ஸுக்கு 2 போடும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் -9 கிடைக்குதான் பார்க்கலாம். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு என்ன வரணும்? 2 போட்டு பார்க்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்குதான் பார்க்கணும். 9 கிடைக்கணும். -(-2 -1) ஈக்குவல் டு 4 2 சார் 8ஆ. ஸோ -8 -1 ஈக்குவல் டு -9. ஸோ எக்ஸுக்கு 2 போடும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் -9 கிடைக்குதா? ஸோ therefore எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -4x -1. ஓகே.